2019 மத்திய அரசு மோட்டார் வாகன திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தினுடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் சாலை விதிமீறல்களுக்கு பெரிய அளவிலான அபராதங்கள் விதிக்கிறாங்க. இதே போல் நம்ம இந்தியாவிலையும் சாலை அபராதங்களை அதிகப்படுத்துறது மூலமா டிராஃபிக் வயலேஷன்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த சட்டத்தை ஆல்ரெடி நிறைய மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த சாலை விதிமீறல்களுக்கு இதுக்கு மேலே எவ்வளோ அபராதம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார் விமர்சனம் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100 ரூபாய் தான் அபராதம் விதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெளியில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைனா நம்ம 1000 ரூபாய் வரைக்கும் தேவையில்லாமல் பே பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். அடுத்ததாக டிரைவிங் லைசன்ஸை பொறுத்தவரையிலும் 500 ரூபா நம்ம இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசலாம். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கப்புறம் ஆர்சி புக் இது எல்லாமே எப்பயுமே கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கவர்மெண்ட்டினுடைய ஒரு போர்ட்டல் இருக்குது, அது பேர் தான் டிஜி லாக்கர். ஸோ இந்த டிஜி லாக்கர்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆப். இந்த ஆப்பில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா ஒரு இடத்துல நம்ம போலீஸ்கிட்ட மாற்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் தான் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த டிஜிலாக்கர்லேயே உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சி எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காப்பியை நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஃபோனில் காமிச்சாலே போலீஸ்கிட்ட போதும். ஸோ இந்த ஆப்பை பற்றின தனி வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வர இருக்குது. ஸோ அந்த வீடியோனுடைய லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க திரும்பவும் நம்ம ஃபைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். சீட் பெல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 100 ரூபாய் தான் சீட் பெல்ட்டுக்கு கட்டிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் சீட் பெல்ட்டுக்கு கட்டணும். அடுத்ததாக ஹை ஸ்பீட் அண்ட் ரேஷ் டிரைவிங். ஸோ நம்ம குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரோடு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரோடு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீறப்ப உங்களுக்கு 1000 ரூபாய் பைக்குக்கும், அதே மாதிரி காருக்கு 2000 ரூபாயும், ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ வேகம் போகலாம் அப்படிங்கிறத பற்றின நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸில் எக்ஸ்பிரஸ் வேல போகிற வண்டிங்க பார்த்தீங்கன்னா 120 km/hனும், அதே மாதிரி ஹைவேஸில் போகிற வாகனங்கள் அதிகபட்சமாக 100 km/hனும், அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் நம்ம வாகனத்தை இயக்கிறப்ப 70 km/h அப்படிங்கிற வேகத்தில் தான் இயக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நிர்ணயிச்சாங்க. ஸோ இந்த ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை விட ரொம்ப கம்மியான வேகம் தான் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர்சி புக்கு. ஸோ ஆர்சி புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 1000 ரூபாய் மட்டும்தான் ஃபைன் கட்டிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் இல்லை அப்படின்னா 5000 ரூபாய் நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. அடுத்தது ட்ரிபிள்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிபிள்ஸ் போனோம் அப்படின்னா 100 ரூபாய் ஃபைன் கட்டினா போதும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேசிங் அண்ட் ஸ்டண்ட். ஸோ நீங்கள் பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேசிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டண்ட் பண்ணுறது, இது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா முதல் முறை 1000 ரூபாயும், அதே மாதிரி அதே தப்பை நீங்கள் அடுத்த முறை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிப்பாங்க. அடுத்ததாக அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்கள். ஸோ ஹாரன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டெசிபலில் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் மியூசிக்கல் ஹாரன், இந்த மாதிரி ரொம்ப ஹை டெசிபலில் இருக்கக்கூடிய ஹாரன்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் விதிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வைல் டிரைவிங். ஸோ வண்டியை நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுறீங்க அப்படின்னா முதல் முறை நீங்கள் மாற்றப்ப உங்களுக்கு 1000 ரூபாயும், அதே மாதிரி ரெண்டாவது முறை நீங்கள் மாற்றப்ப 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிப்பாங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 4000 ரூபாய் ஃபைன் விதிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வாகனத்தை ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிப்பாங்க. ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் என்ஜின், இந்த மாதிரியான அவசர கால வாகனங்களுக்கு நீங்கள் எப்பயுமே வழி விட்டு போகணும். ஸோ அப்படி வழி விடாமல் அதை இடைமறிச்ச மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிப்பாங்க. ஸோ ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் இந்த மாதிரியான அவசர கால வாகனங்கள் வரப்போ நீங்கள் வழி விட்டு
நின்றுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஓவர்லோட். ஸோ ஒரு வாகனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லோடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய GVWல மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான பாரம் வந்து நம்ம வண்டியில் ஏற்றி சென்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 25,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் விதிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக ட்ரங்க் அண்ட் டிரைவ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா 2,000 ரூபாய் ஃபைன் கட்டினீங்கன்னா போதும். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. அந்த 10,000ங்கிறது குறைந்தபட்ச தண்டனை தான். அதிகபட்ச தண்டனையாக உங்களுக்கு 6 மாதம் சிறை, அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது. இது ட்ரங்க் அண்ட் டிரைவில் நீங்கள் முதல் முறை மாற்றப்பா. ரெண்டாவது முறையும் நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாற்றுறீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டக்கூடிய டிரைவரோடு சேர்த்து கூட போகிற பேசஞ்சருக்கும் ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஸோ டிரைவர் ட்ரங்க் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், நான் சும்மா கூட தானே போனேன், எனக்கு வந்து ஃபைன் விதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமானது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸினுடைய காவல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டல் வெஹிக்கிள், டாக்ஸி இது மாதிரியெல்லாம் போகிறப்ப அதில் இருக்கக்கூடிய டிரைவர் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஃபைன் விதிக்கப்படாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. அதே கூட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறவர் வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கூட போகிற இந்த பேசஞ்சர்ஸுக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. அடுத்தது 46 ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு 100 ரூபாய் ஃபைன் இதுக்கு முன்னாடி விதிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் வைலேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே 500 ரூபாய் ஃபைன் விதிக்க போகிறாங்க. இதுதான் நம்ம தமிழக அரசு இப்போ அமல்படுத்தியிருக்கிற இந்த மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இப்போ நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய டிராஃபிக் வைலேஷன்ஸுக்கு வந்து ஃபைன்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டிராஃபிக் வைலேஷன்ஸுக்கு எவ்வளோ ஃபைன் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.